மத்திய கிழக்கில் கடந்த 4 மாதங்களாக நீடித்து வந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இரு நாடுகளும் வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஆன்லைன் மூலமாக கையெழுத்திட்டுள்ளன. இதேவேளை ட்ரம்ப் உருவாக்கியுள்ள அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென் கிவர் தெரிவித்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் 19ஆம் தேதி கையெழுத்தாகின்றது. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹோர்முஸ் ஜலசந்தி உடனடியாக திறக்கப்படுகின்றது. அங்கு அமெரிக்க கடற்படையின் முற்றுகையும் உடனடியாக விலக்கிக் கொள்ளப்படுகின்றது. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட மறுத்ததால் அந்நாட்டின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதலை தொடங்கின. இதில் ஈரானின் உச்சத்தலைவராக இருந்த அலி கமேனி உட்பட பலர் உயிரிழந்தனர். ஈரானின் பல ராணுவ தளங்கள் அழிக்கப்பட்டன. இந்த போர் காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இங்கு நூற்றுக்கணக்கான கப்பல்கள் முடங்கியதால் மாலுமிகளும் சிக்கி தவித்தனர். இங்கு அமெரிக்க கடற்படையும் முற்றுகையிட்டு ஈரான் துறைமுகத்தின் கப்பல் போக்குவரத்தை தடுத்தது. இது உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாட்டை அதிகரித்து விலை உயர்வையும் ஏற்படுத்தியது. பின்னர் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இருதரப்பு இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தும் முயற்சியில் பாகிஸ்தான் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் இறங்கின. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா அல்லது சர்வதேச அணுசக்தி முகமையிடம் ஒப்படைக்க வேண்டும் அல்லது அளிக்க வேண்டும் என அமெரிக்கா கெடு விதித்தது. இதற்கு ஈரான் சம்மதிக்கவில்லை. இதன் காரணமாக இருதரப்பு இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் நீண்ட இழுபறி ஏற்பட்டது. அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் ஈரானை முற்றிலும் அழித்து விடுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை எச்சரித்தார். ஆனால் ஈரான் தனது நிபந்தனையில் உறுதியாக இருந்து அமெரிக்கா தாக்கினார். வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தது. இருதரப்பு இடையே அவ்வப்போது சிறிய அளவில் மோதல்களும் நடந்தன. இந்த நிலையில் அணு ஆயுத தயாரிப்பை கைவிட ஈரான் சம்மதம் தெரிவித்ததால் சுமார் 2 மாதங்களாக நீடித்த இந்த இழுபறி தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்காவும் ஈரானும் முடிவு செய்துள்ளன. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் எதிர்வரும் 19ஆம் தேதி அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகின்றது. லெபனானும் இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் 19ஆம் தேதி முதல் அனைத்து கப்பல் போக்குவரத்திற்கும் ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதே நேரத்தில் அமெரிக்க கடற்படை முற்றுகை உடனடியாக நீக்கப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதையடுத்து நேற்று இரவு எண்ணெய் ஏற்றிக்கொண்டு ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்ல தொடங்கிவிட்டதாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமைதி ஒப்பந்தம் மூலமாக ஈரான் அமெரிக்கா போர் உடனடியாக முடிவுக்கு வருகின்றது. ஹோர்முஸ் ஜலசந்தி கப்பல் போக்குவரத்திற்கு திறக்கப்படுகின்றது. 30 நாட்களுக்குள் அமெரிக்க கடற்படை முற்றுகை நீக்கப்படும். லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு வரும். எண்ணெய் விற்பனை தொடர்பாக ஈரான் மீதான தடைகள் நிறுத்தி வைக்கப்படும். அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் ஈடுபடாது. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 60 நாட்களுக்குள் அணுசக்தி விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும். ஈரானிய சொத்துக்களில் $24 பில்லியன் விடுவிக்க வேண்டும். இறுதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் 60 நாட்களுக்குள் நடைபெறும். இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறும்போது, இந்த ஒப்பந்தம் ஒட்டுமொத்த பிராந்தியத்திற்கும் அமைதி பாதுகாப்பை கொண்டுவரும். ஹோர்முஸ் ஜலசந்தியை கட்டணமின்றி திறக்க இதன் மூலம் முழு அங்கீகாரம் அளிக்கின்றேன். அமெரிக்க கடற்படை முற்றுகையை உடனடியாக அகற்றவும் உத்தரவிடுகின்றேன். சர்வதேச கப்பல் போக்குவரத்து தொடங்கட்டும். எண்ணெய் விநியோகம் தடையின்றி நடைபெறட்டும் என தெரிவித்தார். அமைதி பேச்சுவார்த்தையில் முதலில் ஈடுபட்ட அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் கூறும்போது, புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் ஒரு புதிய சகாப்தத்தை கொண்டுவரக்கூடும். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்காது என்று நாம் நம்பிக்கையுடன் கூற முடியும். இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த உதவிய வளைகுடா நாடுகள், பாகிஸ்தான் மற்றும் ஜனாதிபதி ட்ரம்பின் ராஜதந்திர நடவடிக்கைக்கு பாராட்டுக்கள் என்றார். இந்த ஒப்பந்தத்திற்கு துருக்கி, கத்தார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. மத்திய கிழக்கில் கடந்த 4 மாதங்களாக நீடித்து வந்த அமெரிக்க ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இரு நாடுகளும் வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்
துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீஃபாஃப் ஆகியோர் இந்த தொடக்கநிலை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஏற்கனவே கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ கையெழுத்து நிகழ்வு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் முழு விவரங்களும் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் உலக நாடுகளுக்கு வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் உச்சத்தலைவரின் முழுமையான ஆதரவுடனேயே சபாநாயகர் ஹலீஃபாஃப் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்காவால் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் நிதி ஆதாரங்களை விடுவிக்கவும் அந்த நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்தவும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. எனினும் பரந்த அளவிலான சலுகைகளை வழங்குவதற்கு முன்பாக ஈரான் தனது அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் எதிர்காலத்தில் தனியாக தொடரும் என்றும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறுவது இந்த ஒப்பந்தத்திற்கான நிபந்தனை அல்ல என்றும் அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளது. இதேவேளை ட்ரம்ப் உருவாக்கியுள்ள அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமிர் பென்-கிவிர் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது. அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் அடிபணியாது. நாங்கள் ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட தேசம். இஸ்ரேல் குடிமக்களும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் ஜூத மக்களுக்கும் நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமை உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாடு கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்ட கொல்லப்பட்ட ஜூதர்களுக்கு இஸ்ரேல் தேசத்தில் பாதுகாப்பு வழங்க வேண்டியது எங்கள் வரலாற்று பொறுப்பு ஆகும் எனவும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சர்வதேச அழுத்தத்திற்கு பணிந்த போது அதற்கான இரத்த விலையை வட்டியுடன் கொடுத்தோம். அது ஓஸ்லோ ஒப்பந்தங்களிலும் 2006ஆம் ஆண்டு லெபனான் ஒப்பந்தத்திலும் காசா மீதான ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் உண்மையாக இருந்தது. நாங்கள் அமெரிக்காவை நேசிக்கின்றோம். ஜனாதிபதி ட்ரம்புக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமிர் பென்-கிவிர் தெரிவித்துள்ளார். லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்படும் எந்த ஒரு ட்ரோன் அல்லது ஏவுகணைக்கும் பதில் தாக்குதல் நடத்தப்படும். எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யாத, எங்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாத இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் பங்காளிகள் அல்ல. ஹிஸ்புல்லாவை ஒழிப்பதை விட குறைவான எதற்கும் நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. வடக்கு பகுதி குடியிருப்புகளின் வேலிகளில் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகள் அமர்ந்திருக்கும் ஒரு சூழ்நிலைக்கு நாம் மீண்டும் திரும்பக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மக்கள் 3000 ஆண்டுகளாக மக்கள். நாங்கள் வலிமையும் பெருமையும் கொண்ட மக்கள். தங்கள் தாயகத்திற்கு வலிமையுடன் திரும்பிய மக்கள். இனி எதிரிகளுக்கு முன்பாக தன் பார்வையை தாழ்த்தி கொள்ளும் எண்ணம் இஸ்ரேலுக்கும் இல்லை. ஜூதர்கள் அடிகளை வாங்கி மௌனமாக இருந்த நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் குறிப்பிட்டுள்ளார்.